Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence-ல Example 2.19 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the next three terms of the sequence. Sequence அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் இருக்கிற கேப் வந்து சேம் இன்டர்வலா இருக்கும். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 1/2, 1/6, 1/10, 1/14 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது T1, T2, T3, T4. அப்போ T5, T6, T7 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இன்டர்வல் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 2ல இருந்து +4 பண்ணா 6, அடுத்து +4 பண்ணா 10 வருது, அடுத்து +4 பண்ணா 14 வருது. அப்போ அடுத்து எல்லாத்துக்குமே +4 தான் இன்டர்வல் வருது. ஸோ அடுத்தடுத்த டேர்முக்கும் +4 பண்ணி நம்ம எழுதினா ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்து T5 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றோம்னா இந்த டேர்மோட +4 போடுறோம். ஸோ 1/14 +4 இஸ் ஈக்குவல் டு 1/18. அடுத்து T6னா இந்த டேர்முக்கு +4 போடணும். ஸோ 1/18 +4 இஸ் ஈக்குவல் டு 1/22. அடுத்து T7 அப்படின்னா இந்த 1/22ல +4 போடுறோம். ஸோ T7 இஸ் ஈக்குவல் டு 1/22 +4 இஸ் ஈக்குவல் டு 1/26. நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் வந்து இதுதான். ஸோ ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/18, 1/22 and 1/26. Second subdivision 5, 2, -1, -4. இதுக்கு நடுவில் இருக்க இன்டர்வல் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 5ல இருந்து 2 வரணும் அப்படின்னா -3 வரும். அதே மாதிரி 2ல இருந்து அடுத்து -1 அப்படின்னா அதுக்கும் -3 தான் இன்டர்வல். இதுல இருந்து இது பண்ணோம் அப்படின்னாலும் -3 தான் இன்டர்வல். ஸோ அடுத்தடுத்த டேர்ம்ஸ்க்கும் -3 தான் இன்டர்வல் இருக்கும். ஸோ இது T1, T2, T3, T4 அப்படின்னா அடுத்து T5 கண்டுபிடிக்கணும். ஸோ T5 இஸ் ஈக்குவல் டு இந்த -4 -3 இஸ் ஈக்குவல் டு -7. அடுத்து இந்த வேல்யூல இருந்து -3 பண்றோம். So T6 is equal to -7 -3 which is equal to -10. அடுத்து -10ல -3 பண்றோம் அப்படின்னா T7 கண்டுபிடிச்சலாம். So T7 is equal to -10 -3 which is equal to -13. So the next three terms are -7 -10 -13. அடுத்த third subdivision பாருங்க. 1, 0.1, 0.01 கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து டெசிமல்ல இருக்கிறதுனால அதை ஃபிராக்ஷன்ல மாத்திக்கலாம். ஸோ 1, இது வந்து எப்படி எழுதலாம் 1/10, இது வந்து 1/100 எக்ஸெட்ரா. இப்போ அடுத்தடுத்த டேர்ம்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இது T1, இது T2, இது T3 அப்படின்னா இது T4, T5 அண்ட் T6 அடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல வந்து என்ன கேப் இருக்கு அப்படின்னா ஒரு ஜீரோ வந்து ஆட் ஆகுது பாத்தீங்களா. இது வந்து இது எந்த டேர்மே டினாமினேட்டர்ல இல்ல. ஸோ 0 மட்டும் தான் இருக்கு. அடுத்து 10, அடுத்து ஒரு 0 ஆட் ஆகுது 100. அப்ப அடுத்து வந்து 1000 தான் இருக்கும். ஸோ T4 இஸ் ஈக்குவல் டு 1/1000. இதை வந்து எப்படி டெசிமல்ல மாத்தலாம் அப்படின்னா 1 வச்சுட்டு 0.123 3 பாயிண்ட்ஸ் முன்னாடி வரும். ஸோ 0.001. ஓகே. அடுத்து இதோட இன்னும் ஒரு 0 ஆட் ஆகும் T5னா. ஸோ 1/10,000. அப்போ 1 போட்டுட்டு எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னா 4 வேல்யூஸ் இருக்கணும். அது மாதிரிக்கு நமக்கு வந்து பாயிண்ட் வச்சுக்கணும். 0.0001. அடுத்து இங்க இன்னொரு 0 ஆட் ஆகுது. ஸோ T6 இஸ் ஈக்குவல் டு இதோட ஒரு 0 ஆட் பண்ணி எழுதுறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் இருக்கணும் 5 வேல்யூஸ் இருக்கணும். ஸோ 5 வேல்யூஸ் இருக்க மாதிரி 0.00001. இதுல சம் முடிஞ்சு. இப்போ இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் 0.001, 0.0001, 0.00001. இதோட இந்த சம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.